Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்னோ vlog. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2020ஓட ஃபஸ்ட்டு ஸ்னோ. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எப்போ வந்துட்டு ஸ்னோ ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்னோ சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அக்டோபர் எண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் எப்படி மழையோ அப்படி தாங்க இங்கே ஸ்னோ. ஸோ நம்ம ஊரில் வந்து மழை காலம்லாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மழைக்கு தகுந்த மாதிரி நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்னோ வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இது நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோ பெய்யும் போது காரில் நல்லாவே டெபாசிட் ஆகுது. ஸோ ஸ்னோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என் கார் எப்படி இருக்குது அப்படின்றதுமே நான் காமிக்கிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 30. லைட்டாக அப்படியே வந்துட்டு ஸ்னோ ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ நாங்கள் கூட என்ன நினச்சேன்னா ரொம்ப இருக்காது, ஏன்னா வந்துட்டு யூஸ்வலி நவம்பர் மந்த்துக்கு மேலே தான் ஸ்னோ கொஞ்சம் நிறையா இருக்கும். அதனால் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். ஸ்னோ ஸ்டார்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு திங்கு நல்லா சூடாக சாப்பிட்ணுன்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பையன் சாக்லேட் மில்க்கு கேட்டான். ஸோ ஹாட் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பால் சூட் பண்ணிவிட்டு அதில் வந்து சுகர் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோகோ பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஸோ கோகோ பவுடர் இல்லை சாக்லேட்டு, மெல்டட் சாக்லேட் எது வேணுமாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்துட்டு கொடுத்துட்டேன். இதில் இன்னொரு வேலை என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு இதே மில்க்லேயே வந்துட்டு எங்களுக்கு காஃபி பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ சாக்லேட் காஃபி அந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாக்லேட் காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு, அவனுக்கு வந்து சாக்லேட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஸ்னோ பார்த்துட்டே குடிச்சிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ தான் பார்த்தா ஸ்னோ வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கார் மேலெல்லாம் கொஞ்சம் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிட்டு ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த அழகை ரசிச்சுட்டே வந்துட்டு சூடாக காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். இதுதான் எங்களோட காரு. ஸ்னோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கார் எப்படி இருக்குன்னு நம்ம போய் செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். வெஜிடபிள்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, ஸோ மஷ்ரூம் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, மஷ்ரூம் வச்சு ஏதாச்சும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு நம்மளே வந்துட்டு ஒரு ரைஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நான் 2.5 கப்பு பாஸ்மதி ரைஸை அலசிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா 1 பட்டை, 5 வந்துட்டு ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சோம்பு இது வந்து போட்டுக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு உரிச்சிட்டு அரிஞ்சு போட்டுட்டு அதிலே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இன்கேஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டாகவே போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகா போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த ரெசிபி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு பெரிய குக்கராக எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் போட்டுக்கோங்க. நெய் உருகி சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த முழு மசாலாவை போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஜாதி பத்திரி, ஆப்பிள் பூ, கல்பாசி இதெல்லாமே போட்டுக்கிட்டேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இருக்கிறத போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஒரு பேஸ்ட் வந்துட்டு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே எல்லாமே இருக்குது, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே இருக்குது. இதை நல்லா போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் இது வந்து ரொம்பவே நல்ல பெரிய வெங்காயம், மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு போட்டு நல்லா வந்துட்டு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு அது சுருண்டு வதங்கி வரணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம் இந்தளவுக்கு கொஞ்சமாக வந்துடுச்சு. அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ இதையும் வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா பச்சை வாடை போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்னா அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக போட்டேன். அதில் வந்துட்டு எப்படியும் ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கிட்டேன். இது நீங்கள் நல்லா சாட் பண்ணதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து லைட்டாக தண்ணி விடும். இந்த சமயத்தில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படியும் ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு ஊறி இருக்கும் பாஸ்மதி ரைஸு. இதை போட்டு வந்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 டம்ளர் தண்ணி குவான்டிட்டி நான் ஊற்றிருக்கேன். ஸோ நம்ம குக்கரில் வைக்கிறதுனால இது கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். ஸோ இதுக்கு வந்துட்டு உப்பு வந்து பத்தலைன்னா இந்த சமயத்திலே நீங்கள் செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு தண்ணி உங்களுக்கு வற்றி வந்துட்டு நல்லா ரைஸ் வந்து வெந்து வரும். இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து அது மேலே ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல் வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அது வெந்துட்டுருக்கட்டும். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை வந்து ஒரு பக்கம் வேக வச்சிடலாம். ஸோ முட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம் அந்த ரைஸ்க்கு. இதுக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, பிரியாணி லீஃபு, அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு, இது 3 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அரை பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இந்த அளவை வந்து நம்ம முன்னாடி போட்ட குழம்புத்தூள் அதுக்கப்புறம் ஜீரகத்தூளுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா இதை வந்து வதக்கியாச்சு. இதோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க முட்டையை லைட்டாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இடையில வதக்கும் போதுமே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்போ வந்து உப்பு தேவைப்படுதோ நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சூப்பரான எக் சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. செம்மையாக வந்துட்டு ரைஸ் வந்திருக்கு குழையாமல். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு சூப்பராக வந்திருக்கு. அடியிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கவே இல்லை. ரொம்பவே நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் ஃப்ளேமை வந்துட்டு மீடியம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் குக்கர் நீங்கள் வைக்கும் போது. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பிரியாணி மாதிரியும் சொல்ல முடியாது, புலாவ் மாதிரியும் சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நம்மளாக வந்து க்ரியேட் பண்ண ஒரு ரெசிபி இது. ஸோ வந்துட்டு ரொம்பவே மைல்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ளேவராக வந்துட்டு நல்லா இருந்துச்சு இந்த ரைஸு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மசாலா கம்மியாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. லைட் அண்ட் எம்மியாக இருந்துச்சு. அதுக்கு அந்த எக்கு காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மசாலாவோட சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி தான் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த ஸ்னோவையும் ரசிச்சிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடித்து சாப்பிட்றதுக்குள்ளாரே ஸ்னோ கொஞ்சம் நிறையவே வந்துட்டு இருந்துச்சு. நல்லாவே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஓகே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு வந்துட்டு கார் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஈவினிங் கார் க்ளீன் பண்ணோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோலாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு டைம் வந்து ஸ்னோ வந்து ஒவ்வொரு மாதிரி படியும். இந்த ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐஸியாக இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப டென்ஸான ஸ்னோ கிடையாது. ஸோ ஈஸியாக இருந்துச்சு க்ளீனிங்கு. இதுவே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டெம்பரேச்சரும் லோவாக இருக்கும் போது ஸ்னோவை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்துட்டு இல்லை ஈஸியாக வந்துட்டு நம்ம கையாலே எடுக்கிற அளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டெபாசிட் ஆகலை. சும்மா நாங்கள் அந்த ஸ்னோ வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஃபுல்லாக எல்லாத்தையும் கார்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு
நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் எங்கள் டே இன்னைக்கு வந்து போணுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபியூச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.